Welcome to Kanchi Excellent Teen Basic Batch name Krishna Eri. Hello aspirants. Group 4 வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா படிச்சிட்டு இருப்பீங்க. சோ நம்ம previous வந்து பாத்தீங்கன்னா வந்து current affairs வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணோம். ஓகேவா? நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு கருதுறோம். ஓகேவா? சோ நம்மளுடைய வீடியோவுடைய சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவையான current affairs மட்டும் தான் எடுத்து போடுவோம். சோ அதிகமான நேரத்தை உங்களுடைய நேரத்தை வந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம current affairs இருக்காது. ஓகேவா? சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்ச் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா ஒரு 30 ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 30 ஃபேக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஓகேவா அவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த ஏரியால வந்து அவங்க கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் வீடியோ, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், லோக்பால் கேள்விப்பட்டிருப்போம். லோக்பாலுடைய இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா புதிய தலைவர், லோக்பாலின் புதிய தலைவர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். லோக்பால் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து லோக்பால் சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. ஓகேவா? லோக்பால் ஆக்ட். தென் இது லோக்பால்ன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அமைக்கப்பட்டது. ஸோ சும்மா பேசிக்காக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, ரைட்டா? ஸோ இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லோக்பாலுடைய புதிய தலைவர் யாரு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்களா? ஸோ இந்த லோக்பால்ன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1963 எல்எம் சிங்வி, சரியா? ஸோ 1963 எல்எம் சிங்வி என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால்ன்ற வார்த்தையை முதலாக அறிமுகப்படுத்துகிறாரு. சரி, ஓகே. இந்த லோக்பாலுடைய முதல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பினாக்கி சந்திரகோஷ், பினாக்கி சந்திரகோஷ். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ஃபேக்ட்ப்பா, எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோக்பால் இதனுடைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013 லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம். சரிங்களா? அதாவது வந்து மத்திய கேவா அளவில் கேவா ஏன்னா ஊழல் தடுப்பு முக்கியமான ஒரு பிரிவு தான் இந்த லோக்பால். சரிங்களா? ஊழலை விசாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிவு, ரைட்டுங்களா? மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா வந்து லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ 2013 சட்டம் பாஸ் பண்ணாங்க. 2019 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த வார்த்தை லோக்பால்ன்ற வார்த்தை 1963 எல்எம் சிங்வி என்பவரால் உருவாக்கப்பட்டது. லோக்பாலுடைய முதல் தலைவர் பினாக்கி சந்திரகோஷ். சரிங்களா? சரி, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வருவோம். லோக்பாலுடைய புதிய தலைவர், அதாவது தற்போதைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம் கான்வில்கர், ஏஎம் கான்வில்கர். சரிங்களா? புதிய தலைவர் இவர் தான்ப்பா, ரைட்டுங்களா? யார் இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தான் ஏஎம் கான்வில்கரை புதிய லோக்பாலின் தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஸோ யார் இந்த ஏஎம் கான்வில்கர்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் சுப்ரீம் கோர்ட், ஓகே, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ லோக்பாலுடைய புதிய தலைவரான ஏஎம் கான்வில்கர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டார். அவர் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் உடைய ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வரிசையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுக்தா, தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுக்தா தலைவர், ரைட்டா? இது அடிஷனலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஏன்னா நாளைக்கு வந்து இப்போது லோக்பால் தான் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏஎம் கான்வில்கர் தான். பட் வந்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தருடைய தலைவர் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். யார் அப்படின்னா ஜஸ்டிஸ், ஓகேவா, நீதியரசர் பி தேவதாஸ். நீதியரசர் பி தேவதாஸ் தான் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணலாமா? ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபேக்டை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் பேசிக்ஸில், கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ரைட்டுங்களா? அடுத்தது செகண்ட் ஃபேக்ட், சமுத்திர லக்ஷ்மணா. ஓகேவா? சமுத்திர லக்ஷ்மணா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸசைஸ், ரைட்டுங்களா? பயலேட்ரல் மாரிடைம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. பயலேட்ரல் மாரிடைம் எக்ஸசைஸ், அதாவது கப்பற்படை பயிற்சி, ரைட்டுங்களா? ஸோ கடல்சார் பயிற்சி
ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் எடிஷனுங்க, 3வது எடிஷன். ஓகேவா? 3வது ஆண்டாக இந்த சமுத்திர லக்ஷ்மணா இந்த எக்ஸசைஸ் நடைபெறுது. யார் யாருக்கும் இடையே, ஓகேவா, யார் யாருக்கும் இடையேனா இந்தியா மற்றும் மலேசியா, இந்தியா மற்றும் மலேசியா நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர லக்ஷ்மணான்ற எக்ஸசைஸ் வந்து நடைபெற்றது. எங்கே நடந்தது ரைட்டுங்களா? நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பழைய வீடியோக்களே சொல்லியிருப்போம். ஒரு எக்ஸசைஸ்னா அது வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ரைட்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸசைஸ் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது, அடுத்தது எங்கு நடைபெற்றது ரைட்டுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. விசாகப்பட்டினம், ஓகேவா? ஸோ விசாகப்பட்டினம் கடற்கரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திர லக்ஷ்மணா எக்ஸசைஸ் நடைபெற்றதுங்க ரைட்டுங்களா? சரி, கூடுதலாக என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்தியா மலேசியாவுக்கு இடையே நடைபெற்ற மற்ற பயிற்சிகள், ஓகேவா, இராணுவ பயிற்சியோ இல்லைனா வான்வெளி பயிற்சியோ எதை வேணாலும் இருக்கலாம், இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட மற்ற பயிற்சிகள், ஓகேவா, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ சமுத்திர லக்ஷ்மணா தான், பட் அந்த எக்ஸசைஸையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது மற்ற பயிற்சிகள் யார் யாருக்கு நடுவில்ங்க, மற்ற பயிற்சிகள் த சேம் இந்தியா மற்றும் மலேசியா இடையே நடைபெற்ற மற்ற பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தர சக்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஏர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வான்வெளி பயிற்சி ரைட்டுங்களா? ஸோ உத்தர சக்தி வந்து வான்வெளி பயிற்சி ஏர் எக்ஸசைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிமாவு, சரிங்களா? அரிமாவு இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சி, கூட்டு இராணுவ பயிற்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 3 எக்ஸசைஸ் படிக்கிறோம் இந்தியா மலேசியாவுக்கு இடையே. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர லக்ஷ்மணா, அடுத்தது உத்தர சக்தி, அடுத்தது அரிமாவு. இந்த 3த்தையும் ஒரே இடத்துல படித்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸசைஸ், அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட், 2024 தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஔவையார் விருது. சரிங்களா? 2024 தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாமா ஃபஸ்டினா சூசை ராஜன். சரிங்களா? 2024 தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பாமா ஃபாஸ்டினா சூசை ராஜன் என்பவருக்கு வந்து ஔவையார் விருது வழங்கியிருக்காங்க ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் இது அவ்வளோதான்ப்பா. அடுத்தது செகண்ட் ஒன், கருங்குன்றம். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்குப்பா. சரியா? கருங்குன்றம்ன்றது வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதை வந்து இந்த ஒர்க்கு வின் பண்ணியிருக்குப்பா ரைட்டுங்களா? ஸோ 2023 சாகித்ய அகாடமி விருது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மொழிபெயர்ப்புக்கான விருதை வாங்கியுள்ளது ரைட்டுங்களா? ஸோ இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த பிளாக் ஹில் அப்படின்றது வந்து இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன். ஓகேவா? இது வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டது. இந்த பிளாக் ஹில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு லிட்ரரி ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கருங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொழிபெயர்ச்சிருக்கார் ரைட்டுங்களா? ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம், கண்ணையன். ஓகேவா? ஸோ கண்ணையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குன்றம் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்காக 2023 சாகித்ய அகாடமி விருதை வென்றவர். ஓகேங்களா? 2023 சாகித்ய விருது எதற்காக? மொழிபெயர்ப்பிற்காக இவர் வாங்கியிருக்கார் ரைட்டுங்களா? ஸோ அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து த பிளாக் ஹில் அப்படின்றது அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷனை நம்ம பார்க்குறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், கைபேசி உற்பத்தி. ஓகேவா, கைபேசி உற்பத்தி சரிங்களா, ஒன்றும் இல்லை, மொபைல் ப்ரொடக்ஷன் ரைட்டுங்களா. ஸோ கைபேசி உற்பத்தியில் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட், இந்தியா வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் சரிங்களா. ஸோ கைபேசி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேங்களா, சீனா வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடம் சரிங்களா, செகண்ட் பிளேஸ் யாருன்னா நம்ம இந்தியா. ஓகேவா, ஸோ செல்ஃபோன் ப்ரொடக்ஷனில் உலகின் முதலாவது நாடு சீனா, இரண்டாவது நாடு இந்தியா. கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட், இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு. ஓகேவா, இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சரி, இது எப்போ நடக்குது என்னன்றதெல்லாம் பின்னாடி பேசலாம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மாநாடு. ஓகேவா, ஸோ முதல் மாநாடு. ஸோ முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 2010 நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. சரியா, 2010 வந்து ஒரு 3 நாள் நடந்திருக்கும். எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் நடந்தது. சரிங்களா, ஸோ கோவை கொடிசியா வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் முதல் மாநாடு நடைபெற்றது. இப்போ வருவோம், இப்போ இந்த இரண்டாவது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் மாதம். ஓகேங்களா, ஸோ 2025 ஜூன் மாதம் 5 நாட்கள் நடைபெறும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த மாநாடு இரண்டாவது உலக செம்மொழி மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடைபெற பொழுது. ஓகேவா, ஸோ முதல் மாநாடு கோவை கோயம்புத்தூர், இரண்டாவது மாநாடு சென்னையில் நடைபெற போகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம அது வெரி ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் அப்போ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் நடத்தப்பட்டது ரைட்டுங்களா. ஸோ இந்த நம்ம புகழ்பெற்ற அந்த செம்மொழியான தமிழ் மொழி என்ற பாடலாம் கூட நம்ம அடிக்கடி நம்ம முணுமுணுத்திருப்போம். ஓகேவா, அந்த செரிமோனியெல்லாம் அப்போ தான் நடைபெற்றது. ஓகேவா, உலக அளவில் இருந்த தமிழறிஞர்களுக்கெல்லாம் ஸோ இன்வைட் பண்ணி பல விருதுகள் வந்து அப்போ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, லெட் வி சி நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய அந்த செம்மொழி மாநாடு என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றது நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ரெண்டாவது செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது, எந்த ஆண்டு நடைபெற உள்ளது, இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், பாரிஸ் ஒலிம்பிக். பாரிஸ் ஒலிம்பிக் ஸோ ஆல்ரெடி வந்து போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்து வீடியோவிலே பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்லக்கூடிய இந்திய வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அபினவ் பிந்த்ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸ்பாட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம தேசிய கொடியை ஓகேவா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்திய தேசிய கொடி ஓகேவா. ஸோ இந்திய தேசிய கொடியை ஏந்தி இந்திய டீமை ஓகேவா இந்தியன் டீமை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல். டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்லக்கூடிய அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், என்னென்ன கோல்டு அடிக்கிறோம், இல்லை எந்தெந்த ஃபீல்டில் வந்து சில்வர் மெடல்லாம் அடிக்கிறோன்றது நம்ம போக போக பார்க்கலாம். சரியா, ரைட். அடுத்த ஃபேக்ட், 8th one, இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை. இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை. ஓகேவா. ஸோ இந்த வளங்காப்பு படை முதலாக அமைக்கப்பட்டது ஓகேவா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த பெருமை நம்மளையே சாரும். ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்திப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்திப்பு.
சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்நீர் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கடல் வளம் பல்லுயிர் பெருக்கத்தினை பாதுகாப்பதற்காக, சரியா, கடல் வளம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தினை பாதுகாப்பதற்காக இந்த கடல்சார் வளங்காப்பு படையானது தமிழக அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இடம் ரொம்ப முக்கியம். தென் இது லிட்டரலாக கேட்டாங்கன்னாவே வந்து தமிழ்நாடு ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட், தமிழ்நாட்டின் புதிய மாநகராட்சிகள். தமிழ்நாட்டின் புதிய மாநகராட்சிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் 21 மாநகராட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஆல்ரெடி 21 மாநகராட்சிகள் இருக்குது. சரிங்களா? இப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மாநகராட்சிகளை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ புதிய அறிவிப்பு, ரைட்டுங்களா? ஸோ புதியதாக 4 மாநகராட்சிகள். அப்போ நம்பர்ஸாக ஒருவேளை நம்பர்ஸாக கேட்டாங்கன்னா இப்போ 25 மாநகராட்சிகள் ஆச்சு இல்லைங்களா? அப்போ இந்த புதியதாக அனௌன்ஸ் பண்ண 4 மாநகராட்சிகள், ரைட்டுங்களா? நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி, தென் புதுக்கோட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 4 மாநகராட்சிகள் தான் புதியதாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதோட சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25 ஆச்சு. ஓகேவா? ஸோ யூனோ வெரி வெல், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மொத்தம் 38 மாவட்டங்கள், 25 மாநகராட்சிகள். ஓகேவா? ஸோ இந்த லார்ஜஸ்ட் செக்டார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி வந்து டிவிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். மொத்தம் ஊராட்சிகள் எத்தனை இருக்குது, பஞ்சாயத்து யூனியன் எத்தனை இருக்குது, பேரூராட்சிகள் எத்தனை இருக்குது, ஸோ அதெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநகராட்சிகள். ஓகேவா? கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஓகேவா புதிய மாவட்டங்கள் ஒருவேளை வேணும்னா அதை நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ இந்த 4 புதிய மாநகராட்சிகள் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் மிக நீளமான கம்பி வட தாங்கும் பாலம். இந்தியாவின் மிக நீளமான கம்பிவட தாங்கும் பாலம். சரிங்களா? ஸோ இது எங்கே கட்டியிருக்காங்க, சரியா, எங்கே வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? குஜராத்தில் எங்கே? துவாரகா சிட்டி, துவாரகா நகரம். குஜராத்தில் துவாரகா நகரத்தில் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2320 மீட்டர். சரிங்களா? ஸோ 2320 மீட்டர். எந்தெந்த இரு பகுதிகளை இணைக்கிறது? ஓகேவா? கொஸ்டின் மேபி அப்படின்னு கேட்கலாம். ஸோ இணைக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஓகா மற்றும் பெய்த் துவாரகா. ஓகா மற்றும் பெய்த் துவாரகா தீவுகள். பெய்த் துவாரகான்றது தீவுகள். ஓகேவா? ஓகா மற்றும் பெய்த் துவாரகா தீவுகளை இணைக்கக்கூடியது தான் இந்தியாவின் மிக நீளமான கம்பிவட தாங்கும் பாலம் ஆகும். சரியா? எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா குஜராத் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து 2017 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2017 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் மாதம் 2023 இதனுடைய ஒர்க் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா இனாகரேட் பண்ணது தான் பிப்ரவரி மாதம் 2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 4 மாதம் கேப்பில் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான வந்து பாலங்கள், டனல்ஸு, ஓகேவா, எந்த இடத்துல, எந்த ஆற்றங்கரையில், இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஒன், ஐஎன்எஸ் ஜடாயு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்எஸ் ஜடாயு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பற்படை தளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்னா கப்பற்படை தளம். சரியா? ஸோ இந்தியன் நேவிகேஷனல் சிஸ்டம் ஐஎன்எஸ், ஓகேவா, இந்தியாவுடைய கப்பற்படை தளம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே, ஓகேவா, எங்கே வந்து இதை நிறுவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகளில் உள்ள மினிகாய். ரைட்டா? ஸோ மினிகாய் தீவுகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரப்போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மினிகாயில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பற்படை தளம் உள்ளது. சரிங்களா? ஏற்கனவே வந்து ஒரு கப்பற்படை தளம் உள்ளது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கப்பற்படை தளமாகும். மினிகாயில் இருக்கக்கூடிய இரண்டாவது கப்பற்படை தளமாகும். சரியா? லட்சத்தீவில் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம சொல்லக்கூடியது. சரிங்களா? ஐஎன்எஸ் துவீப் ரக்சக். சரிங்களா? ஸோ லட்சத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல் கப்பற்படை தளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் துவீப் ரக்சக். இப்போ செகண்ட் தான் ஐஎன்எஸ் ஜடாயு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ன்றதுனால நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஃபேக்ட். அடுத்தது 12th ஒன், சேலா சுரங்கப்பாதை. சேலா சுரங்கப்பாதை, சேலா டனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்கு அமைந்துள்ளது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரொம்ப முக்கியமானது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? இது அமைச்ச ஆர்கனைசேஷன். ஓகேவா? யூ நோ வெரி வெல், BRO. ஓகேவா? ஸோ பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது உருவாக்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? தென் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ 13,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டனல் தான், சுரங்கப்பாதை தான் சேலா சுரங்கப்பாதை. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிள் ஏரியாவில், ஓகேவா, சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. எங்கே அப்படின்னா நியர்பை, ஓகேவா, ஸோ நியர்பை LAC, ஓகேவா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுரங்கப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இந்த சுரங்கப்பாதையினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதைக்குன்னு சொல்லிட்டு ஃபேமஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா மெத்தட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்திரிய முறைப்படி கட்டப்பட்ட நவீனமான ஒரு சுரங்கப்பாதை தான் இந்த சேலா சுரங்கப்பாதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுது, 2-வே. ரைட்டுங்களா? இந்த சுரங்கப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே சுரங்கப்பாதை. ஓகே, இருவழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நம்ம அட்டல் சுரங்கப்பாதை டனல்லாம் வந்து பேசியிருக்கோம். ரைட்டுங்களா? அந்த லிஸ்ட்டில் சேலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். 13th ஒன், 13வது இ-கிசான் உபஜ் நிதி. இ-கிசான் உபஜ் நிதி. ரைட்டுங்களா? ஸோ யூ நோ வெரி வெல் ஃப்ரெண்ட்ஸ், கிசான் அப்படின்னா நம்ம யாரை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசியிருக்கோம், விவசாயிகள். ஓகேவா? ஸோ கிசான்னா விவசாயிகள், நிதி அப்படின்னா ஃபண்டு. சரியா? ஸோ நிதினா நிதி உதவி. ஓகேவா? அதாவது விவசாயிகளுக்கு ஏதோ சம்திங் நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இது இருக்கும், இல்லைங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வலைத்தளம். இது வந்து ஒரு டிஜிட்டல் வலைத்தளம். ஓகேவா? விவசாயிகள் 7% வட்டி விகிதத்தில் கடன் பெற முடியும். சரிங்களா? விவசாயிகள் 7% வட்டி விகிதத்தில் கடன் பெறலாம். எந்த விவசாயிகள்? எல்லாராலுமே கடன் பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் யாரால் வந்து கடன் பெற முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ரைட்டுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்கள் அடிப்படையில். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு கிடங்குகள். ரைட்டுங்களா?
ஸோ கவர்மெண்ட்டுடைய சேமிப்பு கிடங்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு ரைட்டுங்களா. ஸோ பதிவு செய்யப்பட்ட சேமிப்பு கிடங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள விளைபொருட்கள் ரைட்டுங்களா. ஸோ விளைபொருட்கள், இந்த விளைபொருட்களை வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டியாக வச்சு ஷூரிட்டியாக வச்சு நீங்கள் கடனாக பெற முடியும். ஓகேவா. ஸோ சேமிப்பு கிடங்களில் உள்ள விவசாயிகளின் விளைபொருட்களின் அடிப்படையில் நீங்கள் 7% கடனாக பெறலாம். வேற எந்த ஒரு ஷூரிட்டியும் நீங்கள் காட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ரைட்டுங்களா. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லோன் சிஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இ கிசான் உபஜ் நிதி ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது 14th ஒன், ஒரு இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு, பாலின சமத்துவமின்மை குறியீடு. பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். சரிங்களா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு ரைட்டுங்களா. ஸோ யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க? யூஎன்டிபி ரைட்டுங்களா. ஸோ 2022க்கான அந்த குறியீடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 23, 24 தான் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 108வது இடத்துல நம்ம இருக்கோம். ஓகேவா. அவுட் ஆஃப் 193 193 நாடுகள் எடுக்கப்பட்ட சர்வேல இந்தியா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் 108வது இடத்துல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இந்த வகையில் நம்ம ரொம்பவே வந்து அட்வான்டேஜாக டெவலப் ஆகிட்டு இருக்கோம். சரியா. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2014 இந்த இண்டெக்ஸில் நம்ம 127வது இடத்துல இருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ வந்து பாருங்கள் 108வது இடத்துக்கு நம்ம ஜம்ப் ஆகிருக்கோம். ஒரு 10 இயர்ஸில் ஒரு 20 இடங்கள் கிட்டத்தட்ட வந்து நம்ம முன்னேறி 108வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் டாப் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்லாண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஐஸ்லாண்ட். ஓகேவா. தென் இந்தியாவோட பிளேஸ். எந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார், இந்தியாவோட பொசிஷன் என்ன. ஓகேவா. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். Fifteenth one, ராம்நாத் கோவிந்த் குழு. சரிங்களா. ஸோ உங்களுக்கெல்லாம் நல்லா பயிற்சிமான ஒரு பெயர் தான் நம்மளுக்கெல்லாம். ராம்நாத் கோவிந்த்ன்றது யார் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா. நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட். ஓகேவா. ஸோ இந்தியாவுடைய ஓகேங்களா இந்தியாவின் முன்னாள் பிரசிடென்ட். ஓகேவா. இந்தியாவின் முன்னாள் பிரசிடென்ட். ஓகே. இவருடைய தலைமையில் வந்து ஏதோ ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன அந்த குழு எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கும் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதை பற்றி வெரிஃபை பண்ணுறதுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்மட்ட குழு ராம்நாத் கோவிந்தோடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வந்து இப்போ சமர்ப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் 1967 வரை சரிங்களா. ஸோ மக்களவைக்கும் சரி மாநில சட்டப்பேரவைகளுக்கும் சரி ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில மாநில சட்டப்பேரவைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்கூட்டியே கலைக்கப்பட்டதனால் சட்டப்பேரவைகள் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து ராம்நாத் கோவிந்த் குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் 16th ஒன், PM சுராஜ் இணையதளம். ஓகேங்களா. PM சுராஜ் வெப்சைட். ஓகேவா. PM சுராஜ் வெப்சைட். ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விளிம்பு நிலையில் உள்ள சமூகத்தினருக்கு ஓகேவா. ஸோ சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான். சரியா. கடன் வழங்கும் திட்டம். ஓகேவா. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில்
சமூகத்தில் விளிம்பு நிலை விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த கடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் சுராஜ் திட்டம். சரிங்களா? ஆல்ரெடி கடன் பெற்றவர்களும் வந்து இந்த இணையதளத்தின் மூலமாக மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ ஏற்கனவே கடன் பெற்றவர்களும் கடன் வாங்கியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் கூட வந்து இந்த இணையதளத்தின் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள். ரைட்டுங்களா? ஸோ பிஎம் சுராஜ் இணையதளம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட், அடுத்த ஃபேக்ட் 17வது KYC செயலி. ரைட்டுங்களா? ஸோ KYC ஆப் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். KYC அப்படின்னா know your candidate. ஓகேவா? இதை யார் வந்து இந்த ஆப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த செயலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதற்காக வந்து இந்த ஆப் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்காக 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்காக சரிங்களா இந்த KYC செயலியை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? எதற்காக, அது முக்கியம். என்ன பெனிஃபிட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள், அதாவது அந்த நிற்கிறவங்க, எலெக்ஷனில் நிற்கக்கூடியவர்கள், அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள் ஏதாவது இருக்கா? ஓகேவா? ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த KYC ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் வந்து அவங்கவுங்களுடைய பிரதிநிதிகளை, வருங்கால பிரதிநிதிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த KYCன்ற ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்தலில் முதன்முறையாக, சரிங்களா? ஸோ இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஓகேவா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலிருந்தே ஓட்டு போடலாம். ஓகேவா? வீட்டிலிருந்து ஓட்டு போடும். ஓகேவா? ஸோ வீட்டிலிருந்து வாக்களிக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஓட்டு போடும் உரிமை, சரிங்களா? அல்லது வசதின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? வீட்டிலிருந்தே ஓட்டு போடக்கூடிய வசதி யாருக்காக? இதுக்கு முன்னாடி இல்லை, பட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மாற்றுத்திறனாளிகள். ஓகேவா? 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஓகேவா? ஸோ மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டிலிருந்தே ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை, வசதியை வந்து இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் அறிமுகம் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்காக பயன்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிவம் 12D. சரிங்களா? வீட்டிலிருந்தே ஓட்டு போடுவதற்காக பயன்படக்கூடிய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் 12D படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டிலிருந்தே ஓட்டு போடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது ஃபேக்ட், சிவசக்தி பாயிண்ட், சிவசக்தி தளம், शिव शक्ति पॉइंट. ओकेवा? शिव शक्ति पॉइंट वेरी फेमस TNPSC क्वेश्चन राइटங்களா? सो நம்ம சந்திராயன் 3 விண்கலம் இருக்கு இல்லைங்களா? அந்த விண்கலத்தினுடைய ஓகேவா தரையிறங்கு தளம் ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன பார்த்தோம்? விக்ரம். ஓகேவா? ஸோ லேண்டர் ரைட்டுங்களா? சந்திராயனுடைய விக்ரம் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டான பகுதி சரிங்களா?
ஸோ இது வந்து விக்ரம் வந்து தரை இறங்கியது இல்லையா, தரை இறங்கிய இடம் சரிங்களா. ஸோ விக்ரம் லேண்டர் நிலாவில் தரை இறங்கிய இடத்துக்கு பேர் தான் சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து யார் அப்ரூவ் கொடுத்தது, இந்த மாதிரி பேர் சூட்டுவதற்கு யார் அப்ரூவ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAU. ஓகேவா. ஸோ இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன். ஓகேவா. யூ நோ வெரி வெல் த ஆர்கனைசேஷன் அபவுட் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சந்திராயன் 3 லேண்டரான விக்ரம் நிலவில் தரையிறங்கிய பகுதிக்கு சிவசக்தி தளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுக்கு அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க, ரெகக்னைஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ எங்கே இருக்குன்னு மேபி கேட்கலாம். சரியா. நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் 20 இந்திராவதி நடவடிக்கை. சரிங்களா. இந்திராவதி நடவடிக்கை. சரியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆக்ஷன் பிளான். ரைட்டா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதி. ஓகேவா. அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஹைதி நாடுகளில் வந்து கிளர்ச்சியாளர்கள் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நாம் கூட படிச்சிருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையில் வந்து அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். 2021 அப்புறம் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலவரம் அதிகமாக போச்சு. ரைட்டுங்களா. ஸோ ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலவிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த ஐதி நாடுலேருந்து இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக சரிங்களா. ஸோ இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக சரிங்களா இந்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் இந்த இந்திராவதி நடவடிக்கை. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வருஷம்லாம் வந்து இப்போ உக்ரைன்லேருந்து மீட்டு கொண்டு வருவது, ஆப்கானிஸ்தான்லேருந்து மீட்டு கொண்டு வருவது. ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியாவுடைய நடவடிக்கைகள் ஆப்ரேஷன் கங்கான்னா என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ரைட்டுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திராவதி நடவடிக்கைன்றது வந்து ஹைதி நாடுகளிலிருந்து இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் தான் இந்திராவதி நடவடிக்கை. சரிங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது 21 வேலை வாய்ப்பின்மை. வேலை வாய்ப்பின்மை சரிங்களா. இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை சரிங்களா. சமீபத்திய ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க 2023. ரைட்டுங்களா. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.1% சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுடைய வேலை வாய்ப்பின்மை சதவீதம் 3.1%. ஓகேவா. இது ஆக்சுவலாக 2022 3.6% இருந்ததாகவும் 23 ஓகேவா இது வந்து 3.1% வந்து குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ கரண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா 3.1%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. 2018 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 12,852 சிறுத்தைகள். இப்போது சமீபத்திய தரவின்படி 2023 வந்து பார்த்தீங்கன்னா 13,874 சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ளது சமீபத்திய அறிக்கையின்படி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேட்ஸ் ஓகேவா சிறுத்தைகள் எண்ணிக்கையில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய சரிங்களா ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எம்பி. ரைட்டுங்களா. முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து எம்பி, அதாவது மத்திய பிரதேசம். ஓகேங்களா. மத்திய பிரதேசத்தில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,907 சிறுத்தைகள் உள்ளது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபேக்ட் கூட மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் பிளேஸில் மகாராஷ்டிராவில் 1985. தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. மூன்றாவது இடத்துல வந்து கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் நான்காவது இடத்துல தமிழ்நாடு. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள புலிகளோட சிறுத்தைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா
1070 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 1070 இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தம் இந்தியாவில் 13,877. அதில் வந்து முதல் இடத்துல வந்து அதிக சிறுத்தைகளின் எண்ணிக்கை வந்து மத்திய பிரதேஷ், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது கர்நாடகா, நான்காவது தமிழ்நாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். உலக 23rd உலக காற்று தர குறியீடு, உலக காற்று தர குறியீடு 2023. சரிங்களா, இதில் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒர்ஸ்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுல, ரைட்டுங்களா, காற்று மாசுல ஓகேவா முதலிடம் பிடிச்சது. ஓகேவா, காற்று மாசு அதிகமாக, ரைட்டுங்களா, காற்று மாசம் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாடுகள், ரைட்டுங்களா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் இருக்கு. சரிங்களா, ரெண்டாவது இடத்துல செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம், வங்கதேசம். மூன்றாவது இடத்துல நாம் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா. ஓகேவா, ஸோ அதிக அளவிலான காற்று மாசு அடையக்கூடிய நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடத்திலும், இரண்டாவது இடத்தில் வங்கதேசம், மூன்றாவது இடத்தில் நம்ம இந்தியா இருக்கும். ரைட்டுங்களா, ஸோ உலக அளவில் அதிகமான காற்று மாசு உடைய நகரங்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைநகரமான டெல்லி மூணாவது இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக காற்று மாசு அடையக்கூடிய நகரங்கள் பட்டியலில் டெல்லி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. ரைட்டுங்களா, ஸோ இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் 134 134 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா காற்று மாசு அதிகம் அடைந்த நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ காற்று மாசுன்றது வந்து எவ்வளோ பெரியான பிரச்சனை. ஓகேவா, ஸோ அது எந்த அளவுக்கு டெல்லியை பாதிச்சதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்தது 24th அறிவுசார் சொத்துரிமை, அறிவுசார் சொத்துரிமை குறியீடு, உலகளாவிய அறிவுசார் சொத்துரிமை குறியீடு ஃப்ரெண்ட்ஸ் 2024. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ். அதில் வந்து 2024 குறியீடு. நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்லாம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதை வெளியிடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வர்த்தக சபை. வெளியீடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வர்த்தக சபை தான் இதை வெளியிடுறாங்க. ரைட்டுங்களா, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 55 நாடுகள். சரிங்களா, பார்க்கலாம். இந்தியா இந்த இண்டெக்ஸில் இந்தியாவுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 42வது இடம் அவுட் ஆஃப் 55. சரிங்களா, 55 நாடுகளில் இந்தியா 42வது இடத்துல இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பிளேஸ் முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் வந்து அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ், முதல் இடம் வந்து அமெரிக்கா. செகண்ட் இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூகே இங்கிலாந்து, இரண்டாவது இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க. மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட இடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்துக்கோங்க. வெளியிடக்கூடிய அமைப்பு அமெரிக்க வர்த்தக சபை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்ட் ஃப்ரெண்ட் 25th HDI ரிப்போர்ட். ஓகேங்களா, ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023 2024. சரிங்களா, இதனுடைய ஹிஸ்ட்ரி பேசணும்னா ரொம்ப பெருசாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் இப்போதைக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதனுடைய கருப்பொருள் இந்த ஆண்டுடைய தலைப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். எந்த தலைப்பில் வந்து HDI ரிப்போர்ட் 2023-24 பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். ரைட்டுங்களா, தலைப்பு. ஏன்னா இண்டெக்ஸ் எல்லாமே படிச்சிருவாங்க. இந்த தலைப்பு வந்து ஒரு சில நண்பர்கள் மட்டும் தான் படிப்பீங்க இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இடையூறுகளை தகர்த்தல்
பிரிவினை மிகுந்த உலகில் இடையூறுகளை தகர்த்தல், பிரிவினை மிகுந்த உலகில் பெரும் ஒத்துழைப்பினை மீள் உருவாக்குதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ HD ரிப்போர்ட்டு 2023-24 தலைப்பு இடையூறுகளை தகர்த்தல், பிரிவினை மிகுந்த உலகில் பெரும் ஒத்துழைப்பினை மீள் உருவாக்குதல். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார், இந்தியாவோட இடம் என்ன, இதெல்லாம் நாம் பார்க்கலாம். முதல் இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்சர்லாந்து. ஃபர்ஸ்ட் பிளேஸில் சுவிட்சர்லாந்து. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாப் பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா லிஸ்ட்டுக்கு வருவோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 134வது இடத்த பிடிச்சிருக்கோம் நம்ம அவுட் ஆஃப் 193 கண்ட்ரிஸ். 193 நாடுகளில் இந்தியா 134வது இடம். வித் ரேட் HDI ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.644. இந்தியாவுடைய HDI மதிப்பு 0.644. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மகிழ்ச்சி குறியீடு, உலக மகிழ்ச்சி குறியீடு, வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 2024. சரிங்களா? ஸோ HDI ஆகட்டும் இல்லை இதுவாகட்டும், ஸோ பப்ளிஷ்டு பை UNDP, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. பப்ளிஷ்டு பை UNDP சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபின்லாந்து. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து. இந்தியாவுடைய இடம் அதுதானே முக்கியம். இந்தியாவுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 126th பிளேஸ். இந்தியா 126வது இடத்துல இருக்காங்க. கடைசி இடம் சரியா? ஸோ லாஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். லாஸ்ட் பிளேஸ் யாருங்க? ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா 143வது இடம். ரைட்டுங்களா? இந்தியா 126, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 136, 173. ஓகே, ஒரு 17 இடம் பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து 17-18வது இடத்துல தான் நாம் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் டாப் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து வந்து இருக்காங்க. ஓகேவா? Next friends, 26 ககன்யான் திட்டத்தின் விண்வெளி வீரர்கள். ககன்யான் திட்டத்தின் விண்வெளி வீரர்கள். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்வெளி வீரர்கள், ககன்யானில் ட்ராவல் பண்ணக்கூடிய 4 விண்வெளி வீரர்களை அறிவிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 பேர் யாருன்றது தான் கொஸ்டின். கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சில் குரூப் 4ல் இல்லை குரூப் 2ல் எதில் வேணாலும் இந்த கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ககன்யான்னா என்ன, அதனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் யார், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணாங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது தனியாக இன்னொரு நாளுக்கு வந்து அந்த ககன்யான் ப்ராஜெக்டை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ஃபர்ஸ்ட் ஒன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். செகண்ட் ஒன் அங்கத் பிரதாப். தேர்ட் ஒன் அஜித் கிருஷ்ணன்.
அஜித் கிருஷ்ணன். தென் லாஸ்ட் ஒன் சுபான்ஷி சுக்லா. சுபான்ஷி சுக்லா இவங்க 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ககன்யால ட்ராவல் பண்ண போகிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் ககன்யான். ரைட்டா? தள்ளி போயிட்டே இருக்குது. நம்ம 2022 2024 2025 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பாலே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்யூபை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து போயிட்டு வந்து ரிட்டர்ன் பேக் சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்து இறங்குற மாதிரி எல்லாம் செக் பண்ணியாச்சு. ரைட்டுங்களா? ஸோ எதுக்காக வந்து இவ்வளோ செக்அப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த போகக்கூடிய விண்வெளி வீரர்கள் சேஃபாக திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து பூமிக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இதுலேயுமே நம்மளுடைய ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ட்ராவல் பண்ண போகிறவங்க தான் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் அண்ட் சுபான்ஷி சுக்லா. ஓகேவா? இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது 27 சங்கீத நாடக அகாடமி விருதுகள். சங்கீத நாடக அகாடமி விருதுகள் 2022 23. ஓகேவா? ஸோ ஏறத்தாழ ஃப்ரெண்ட்ஸ் வந்து 90க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? 90க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. எந்த ஃபீல்டில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின கலைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சங்கீத நாடக அகாடமி விருதுகள் இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புறம் மற்றும் பழங்குடியின கலைகள் அந்த பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வழங்குவது வழக்கம். 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா 90 பேர்த்துக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் மக்கப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரைட்டுங்களா? தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யார் யார் வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த துறையை சார்ந்தவங்க, சரியா? ஸோ இசையா, நடனமா, நாடகமா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சங்கீத நாடக அகாடமி விருதை வென்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ரைட்டுங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இந்த விருதை வாங்கினவங்க. ஓகேவா? அந்த ஆங்கிள் மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் பாம்பே ஜெயஸ்ரீ. ஓகேவா? ஸோ பாம்பே ஜெயஸ்ரீ இவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ்? கர்நாடக, சரிங்களா? ஸோ கர்நாடக சங்கீத பாடகர். கர்நாடக சங்கீத பாடகர் பாம்பே ஜெயஸ்ரீ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெய்வேலி நாராயணன். நெய்வேலி நாராயணன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிருதங்க வித்துவான். மிருதங்கம் கர்நாடக இசை கருவியான மிருதங்கத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர்மிளா சத்யநாராயணன். ஊர்மிளா சத்யநாராயணன் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பரதநாட்டியம். சரிங்களா? ஸோ பரதநாட்டியத்தில் இவங்க புகழ் பெற்றவங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த விருதாளர்கள் இவங்க பேர் மட்டும் கொஞ்சம் மக்கப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது உலக அழகி 2024. ரைட்டுங்களா? இந்த 2024 உலக அழகி போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியர் யாருன்னா வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. சரிங்களா? பட் வேற எதுக்காக முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நடைபெற்ற இடம். நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. சரிங்களா? 2024 உலக அழகி போட்டி நடைபெற்ற இடம் மும்பை. 28 ஆண்டுகளுக்கு பிறகு 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடந்திருக்கு. சரிங்களா?
28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போட்டி இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த ப்ரிஷியஸான ஒரு அவார்டை, உலக அழகின்ற ஒரு பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் இது வரைக்கும் 6 பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ கரண்ட்டாக இப்போ 2024 வந்து இந்த உலக அழகி பட்டத்தை வென்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். அவங்க யாருன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. கிறிஸ்டினா பிஸ்கோவா. சரிங்களா? 2024 இவங்க தான் உலக அழகி, கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அதுதான் முக்கியம். செக் குடியரசு. இவங்க வந்து செக் குடியரசை சேர்ந்தவங்க, கிறிஸ்டினா பிஸ்கோவா. ரைட்டுங்களா? இந்த உலக அழகி போட்டியில் இந்தியாவை சேர்ந்த யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? சரிங்களா? இந்தியாவின் சார்பில், சரிங்களா, இந்தியா சார்பில் பங்கு பெற்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு மேபி கேட்கலாம். அவங்க பேர் வந்து சினி ஷெட்டி. 22 வயதான சினி ஷெட்டி என்பவர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 29th ஒன், 29வது ஃபேக்ட். 96வது அகாடமி விருதுகள். 96வது அகாடமி விருதுகள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். சரிங்களா? கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம எல்லா விருதுகளும் பார்க்க போகிறது கிடையாது. ரைட்டுங்களா? ஒரே ஒரு படத்துக்கான விருது மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹைமர். சரிங்களா? படத்தினுடைய பேர் ஓப்பன் ஹைமர். இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 7 விருதுகளை வென்றுள்ளது. ஓகேவா? ஓப்பன் ஹைமர் என்ற திரைப்படம் 97வது அகாடமி விருதுகளில் 7 விருதுகளை வாங்கியிருக்கு. ஓகேவா? இதனுடைய டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலன். சரிங்களா? இந்த படத்தினுடைய இயக்குனர். ஓகேவா? ஸோ ஓப்பன்ஹைமருடைய இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். இந்த படத்துக்காக 7 அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், ஓகேவா, சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி வந்து மொத்தம் 7 அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் we will move to the end. கடைசி ஃபேக்ட் நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் டேஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ் அதாவது மார்ச் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள். முக்கிய தினங்கள். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு 8 தினங்கள் மட்டும் மைண்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கணக்குக்கு சொல்லணும்னா 10 தினங்கள் மட்டும் நம்ம மக்கப் பண்ணால் போதும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2. சரிங்களா? ஸோ உலக நிலையான ஆற்றல் தினம். உலக நிலையான ஆற்றல் தினம் மார்ச் 2 உலக நிலையான ஆற்றல் தினம். அடுத்தது மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினம். தேசிய பாதுகாப்பு தினம். நெக்ஸ்ட் மார்ச் 8 நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். நெக்ஸ்ட் மார்ச் 14 சர்வதேச கணித தினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மார்ச் 2 உலக நிலையான ஆற்றல் தினம், மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினம், மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம், மார்ச் 14 சர்வதேச கணித தினம். நெக்ஸ்ட் மார்ச் 15 உலக நுகர்வோர்கள் உரிமை தினம். உலக நுகர்வோர்கள் உரிமை தினம். நெக்ஸ்ட் மார்ச் 16 தேசிய நோய் தடுப்பூசி தினம்.
தேசிய நோய் தடுப்பூசி தினம். நெக்ஸ்ட் மார்ச் 20 சர்வதேச மகிழ்ச்சி தினம். சர்வதேச மகிழ்ச்சி தினம். கமா மார்ச் 20 இன்னொரு டே இருக்கு, உலக சிட்டுக்குருவி, உலக சிட்டுக்குருவி தினம். ஓகேவா, இன்னொரு டே இருக்கு மார்ச் 20 சம இரவு. ஓகேவா, சம இரவு தினம். ரைட்டுங்களா? ஸோ அன்றைக்கி வந்து சம இரவு நாள். ஓகேவா, தினம்ன்றதை விட சம இரவு நாள். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சம இரவு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நீடிக்கும் மார்ச் 20. நெக்ஸ்ட் மார்ச் 23 மார்ச் 23 தியாகிகள் தினம். தியாகிகள் தினம் அல்லது சரிங்களா ஷாஹித் திவாஸ். ஷாஹித் திவாஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மார்ச் 23 1931 தான் பகத்சிங், ராஜகுரு, பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்குதேவ். சரிங்களா? இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த டே வந்து ஷாஹித் திவாஸ் அல்லது தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்ச் 24 2024 உடைய 30 நடப்பு நிகழ்வுகள் முடிந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேவையானது மட்டும் படிச்சுட்டு போனால் ஓகேவா நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிடிக்ஷன், காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய கொஸ்டின் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து நீங்கள் குரூப் 4ல் சர்வீஸ் வாங்குறதுக்கு காஞ்சி எக்ஸலண்ட் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.